السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னலார் அவர்கள் நோயுற்ற காலம், ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் அன்னலார் ஜன்னத்துல் பக்கி சென்று பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்துவிட்டு திரும்பி வருகையில் தலைவலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது. ஜன்னத்துல் பக்கி என்பது அங்கே மதீனாவில் உள்ள ஒரு பொதுமய கபிஸ்தான். அங்கே தான் அதிகமான சஹாபாக்கள் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் அன்னலார் தமது பிற மனைவியரிடம் அனுமதி பெற்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். நோயுற்ற நிலையிலும் 11 நாட்கள் வரை இமாமத் செய்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நோய் அதிகரித்தது. ஒரு நாள் இசாவுடைய நேரம் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தொழுகை நடத்திட உத்தரவிட்டார்கள். அவர்களும் சுமார் 17 தொழுகைகளை அன்னலார் இருக்கும்போதே நடத்தினார்கள். ஒரு நாள் உடல்நிலை சற்று தெளிவானதும் அலி ரலியல்லாஹு மற்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு ஆகிய 2 சஹாபாக்கள் துணையுடன் லுஹர் தொழுகைக்கு வந்தார்கள். அப்போது தொழுகை நடத்தி கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அன்னலாரின் காலடி ஓசை கேட்டு முசல்லாவிலிருந்து ஒதுங்கினார்கள். ஆனால் அன்னலார் கைகளால் சைகை செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இடது பக்கம் சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். தொழுகை நிறைவுற்றதும், அடியான் உலக செல்வங்களையோ அல்லது மறுமையில் அல்லாஹ்விடம் இருப்பதையோ தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அடியானான நான் அல்லாஹ்விடம் இருப்பதையே ஏற்றுக்கொண்டேன் என அன்னலார் தம்மை குறிப்பிட்டு அந்த சபையிலே சஹாபாக்களிடத்திலே கூறினார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இப்போ நம்ம மேலே படித்து நபிசாசமுடைய இறுதி நாட்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். குரல் வலை. நாம் வெளிப்படுத்தும் சப்தங்களும் பேச்சுக்களும் அல்லாஹ்வின் ஆற்றலாகும். சப்தம் வெளிவருவதில் முக்கிய பங்கு வகிப்பது குரல் வலையாகும். இது தொண்டையில் உள்ள ஒரு குழாய், நாக்கு, உதடு, பல் ஆகியவை எழுத்துக்களை உருவாக்கும் பணியை செய்கின்றன. அந்த எழுத்துக்கள் வெளிப்பட நாக்கு உதவிகரமாக உள்ளது. மனித உருவம் எப்படி இருவருக்கும் ஒன்றுபோல் இருக்காதோ அதுபோல் குரலும் வேறுபட்டு இருக்கும். மனிதனின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அல்லாஹ்வின் ஆற்றலை நாம் காணலாம். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அனைத்து நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளல். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு செய்யாமல் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என சூரா நிசாவிலே கூறுகிறான். விளக்கமாவது, அல்லாஹ் மனிதர்களின் நேர்வழிக்காக அனுப்பியிருந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவரின் மீது ஈமான் கொள்வது கட்டாய கடமையாகும், ஃபர்லாகும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. குர்ஆனை நிறுத்தி ஓத வேண்டும். உம்மு சல்மா ரலியல்லாஹு அவரிடம் அன்னலார் குர்ஆன் ஓதிய முறையை பற்றி கேட்டபோது ஒவ்வொரு வாசகத்தையும் தனித்தனியாக ஓதி காண்பித்து இவ்வாறு தான் ஓதினார்கள் என்று கூறினார்கள். அபுதாபியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது கண்ணீர் பூமியில் விழுந்தால் மறுமை நாளன்று அவர் வேதனை செய்யப்பட மாட்டார் என்று நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. சில பெரும் பாவங்கள் 4 வகையான மனிதர்களை சுவனத்தில் நுழைய விடாமலும் தனது அருட்கொடைகளை அனுபவிக்க விடாமலும் தடுத்திட அல்லாஹ் தஆலா உரிமை உண்டு என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதில் 1வது நபர் நிரந்தர மது குடிப்பழக்கம் உடையவன்.
இரண்டாவது அனாதைகளின் சொத்தை முறைகேடாக சாப்பிடுபவன், மூன்றாவது வட்டியை புசிப்பவன், நான்காவது பெற்றோருக்கு மாறு செய்பவன் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகம் எப்பொழுதும் இழிவடைந்து வருகிறது. மறுமையை மட்டுமே தனது லட்சியமாக கொண்டிருப்பவரின் உள்ளத்தில் சீமான் தனத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவான். மறுமையை மட்டுமே தனது லட்சியமாக கொண்டிருப்பவரின் உள்ளத்தில் சீமான் தனத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவான். அவரின் காரியங்களை ஒன்று திரட்டிடுவான். உலகம் இழிவடைந்து அவர் காலடியில் வரும். மேலும் எவர் உலகமே லட்சியமாக கொண்டிருப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏழ்மையை ஏற்படுத்திடுவான். அவர் காரியங்களை பரப்பி விடுவான். அவருக்கு விதித்த அளவே உலகம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையின் காட்சி. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஆகவே பூமி தூள் தூளாக தார்க்கப்படும் நேரத்தில் உங்களது இறைவனும் வருவான், மலக்குகளும் அணி அணியாக வருவார்கள். அந்நாளில் பாவிகளுக்காக நரகம் கொண்டு வரப்படும் என சூரா ஃபஜ்ரில் அல்லாஹ் கூறுகிறார். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். தர்பூசணியின் பலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணியையும் பேரித்தம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவார்கள். மேலும் தாம் பேரித்தம்பழத்தின் சூட்டை தர்பூசணியின் குளிர்ச்சியாலும் தர்பூசணியின் குளிர்ச்சியை பேரித்தம்பழ சூட்டினாலும் முறியடிப்பதாக கூறினார்கள். பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அத்தகையோர்தாம் பாவிகளாவார்கள் என சூரா ஹஷ்ரில் அல்லாஹ் கூறுகிறான். இப்போ பாருங்கள், துனியாங்கிறது யார் மறுமையை லட்சியமாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய செயல்களை மறுமைக்காக துனியாவோட வேலைகளை குறைச்சிட்டு மறுமையில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு துனியா எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல. ஆனால் யார் தொழுகையே விட்டுறாங்க, அது நேரம் நம்மளால் முடியறதில்லை, முழுக்க முழுக்க துனியான்னு இருக்காங்களோ அல்லாஹ் குறிப்பிட பாருங்க வார்த்தையை, அல்லாஹ் அவங்களுடைய எல்லா வேலையிலும் பரப்பி வச்சுருவானா. ஒன்று ஒன்றா தேடி 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 பிடிக்கணும். அவருக்கு அவ்வளோ சிரமங்கள் எல்லாம் உண்டாக்கிடுறான். எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நல்லா காப்பாற்றணும். நம் மறுமையை தேடக்கூடியவர்களாக நமக்கு இவ்வுலக வாழ்க்கையும் மறுமுலக வாழ்க்கையும் எல்லாம் நம்ம அனைவருக்கும் லேசாக்கி தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கரிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சென்றடைந்ததை பற்றி பேசணும். பார்ப்போம்.